வணக்கம் தோழமைகளே. வணக்கம். ஓ, குணா தோழர் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி தோழர்களே. நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நாம் இன்றைய தினம் 15ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம். நம்முடைய பயணம் என்பது அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய சிறுகதையில் தொடங்கிய பயணம் இப்பொழுது கீராவை கடந்து, தமிழொலியை கடந்து, தோமுசி ரகுநாதன், புதுமைப்பித்தன் ஆகிய 2 ஆளுமைகளை பற்றிய அவர்கள் எழுதிய இந்த உலகிற்கு தந்த இலக்கிய படைப்புகளை ஒவ்வொரு நாளும் ஒரு கதையாக, கதை சொல்லியின் வாயிலாக கேட்டு வருகிறோம் தோழமைகளே. அப்படி இன்றைக்கு நாம் கேட்க இருக்கக்கூடிய கதை நீயும் நானும் என்கிற கதையை நாம் கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. ஐயா தோமுசி ஐயாவுடைய இந்த கதையை இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய ஆளுமையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஒரு அங்கமாக, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் இலக்கியத்திற்காக மட்டுமல்லாமல் கலைக்காகவும் அர்ப்பணித்து இந்திய அளவில், தேசிய அளவில் ஒரு இலக்கியவாதியாக மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனையாளராகவும் இருக்கிற நம்முடைய தோழர் டி.எஸ். நடராஜன் தோழர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரயில்வே நிலையத்தினுடைய மேலாளராக தன்னுடைய பணியை நிறைவு செய்த அவர்கள் தற்பொழுது நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறார். அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனத்தில் தேசிய செயலாளராக இருக்கிறார். தென்னிந்திய ஓய்வூதியர் சங்கத்தினுடைய செயல் தலைவராகவும், அனைத்திந்திய இந்திய ஓய்வூதிய சங்கங்களின் சம்மேளனத்தின் ரயில்வே செயலாளராகவும் பயணிக்கிற இவர்கள் பொறுப்புகள் பல்வேறு இருந்தாலும் கலை இலக்கிய பெருமன்றத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் பார்க்கிறோம். மாநில குழுவாக இருந்தாலும் சரி, செயற்குழுவாக இருந்தாலும் சரி, அல்லது மாவட்டங்களில் அவருக்காக ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் பணிகளாக இருந்தாலும் சரி, ஓடி நெடுந்தூர பயணமாக இருந்தாலும் ஓய்வறியாமல் உழைக்கக்கூடிய நல்ல சிந்தனையாளர் நம் தோழமை, என் வணக்கத்திற்குரிய நல்ல ஆளுமை டி.எஸ். நடராஜன் தோழர் அவர்கள் இன்றைக்கு நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் தோமுசி அவர்களுடைய கதையான நீயும் நானும் என்கிற கதையை சொல்ல இருக்கிறார்கள். தோழமையை இந்த அவையின் சார்பாக தோழமையோடு வரவேற்பதில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமை அடைகிறது. தோழமையே, வருக, கதை சொல்க. கேக்குதா? நல்லா கேக்குது. நீங்க பேசுறது சென்னையில இருந்தாலும் இங்க கேக்குது. பொதுச் செயலாளர் மற்றும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி, பொதுச் செயலாளர் இட்ட கட்டளையை சிறப்பாக செய்து வரும் இளைய தளபதி கருமுருகன் உள்ளிட்ட இந்த அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய குழுக்களில் சிறப்பாக செயல்படும் இலக்கிய குழுவினுடைய சார்பில் தோமுசி புதுமைப்பித்தன் சிறுகதைகள் என்ற தலைப்பில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் நாளும் ஒரு கதை இணைய வழி தொடர் 15ஆம் நாள் நிகழ்வில் தோமுசியின் நீயும் நானும் சிறுகதையினை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பெருமன்ற இலக்கிய குழு, மாநில குழுவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்னொரு 3-4 நாள் கழிச்சு கூட பேசலான்னு தான் தோழர்கிட்ட சொல்லியிருந்தேன், கருமுருகன் தோழர்கிட்ட. ஆனா இன்றே எனக்கு கதை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எங்கிட்ட அந்த PDF நம்முடைய மாநில குழு நம்முடைய தோழர் அனுப்பியிருந்த PDFல வந்து அதை பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல. நான் இருக்கிற இடம் இந்த மகாபலிபுரம் திருப்பூர் கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் 6-7 கிலோமீட்டர் போய் தான் அதை மாற்றணும். என் பொண்ணு கல்லூரிக்கு போயிட்டா, பேரனும் கல்லூரிக்கு போயிட்டான். பொண்ணு வேலை பார்க்க போயிருக்கு, பேரன் படிக்க போயிருக்கான். அவங்க சாயங்காலம் 4 மணிக்கு வந்து தான் வீட்டில் அதை எனக்கு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து தரணும். அந்த ஒரு இருக்கான சூழ்நிலை. அதனால நான் கதை சொல்லும் போது சில தடங்கள், இல்லை தயக்கம், இல்லை தாமதம் எல்லாம் ஏற்படலாம்.
தயவு கூர்ந்து பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தோமுசி ரங்கநாதன் 1939 சிறுகதைகள் வெளிவந்தாலும் கூட அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு 1949 தான் வெளியிடப்பட்டது. அதுவும் எங்கன்னா நம்முடைய இலக்கிய குழு ஒருங்கிணைப்பாளர் கருமுருகனுடைய ஊரான தேவகோட்டையில் இருந்த உண்மை பிரசுரம் நீயும் நானும் என்ற தலைப்புல நீயும் நானும், உப்பில்லாத சமுதாயம், கூண்டுக்கிளி, சேற்றில் மலர்ந்த செந்தாமரை ஆகிய கதைகளை தொகுத்து வெளியிட்டது. இதில் நீயும் நானும் கதை மிக கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியது, அதிர்வு அலைகளை ஏற்படுத்தியது. உதாரணமாக தினமணியினுடைய செப்டம்பர் 10, 1959 அந்த நாளிதழ் கூறுவது என்ன? அகில உலக கம்யூனிஸ்ட் இயக்கம் சமாதான பஜனை செய்து கொண்டே யுத்தத்திற்கு திட்டமிட்டு வரும் இந்த சமயத்தில் கம்யூனிசத்தின் உண்மைத்தன்மையை அதன் ஆதரவாளர்களின் வாய்மொழியிலிருந்தே தெரிந்து கொள்வது அவசியம்தானே. அதற்காகவாவது இந்த கதை தொகுதியை வாசிக்கலாம் என்று கொஞ்சம் நக்கலா மிகவும் கடுமையாக விமர்சித்தது தினமணி. ஆனா இதுக்கு நம்முடைய தோழர் கண முத்தையா இலக்கியத்தில் பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில ஒரு பதிவு கொடுத்தாரு. இந்த கதையை முன்வைத்து கலை கலைக்காகவா, கலை சமுதாயத்திற்காகவா என்ற பிரச்சனை பற்றி விரிவாக ஒரு கட்டுரை அவர் எழுதினார். சிறுத்தொண்டர் நாயனார் கதையுடன் நீயும் நானும் கதையை ஒப்பிட்டு முந்தைய கதையை ரசித்து மகிழும் தமிழ் சமூகம் பிந்தைய கதையை ஏன் படிக்கிறது என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். நாம் கதைக்குள் செல்லலாம். அன்புள்ள ரகுநாதா, நமஸ்காரம். ஏதடா ஆசாமி புதிதாக கடிதம் எழுதுகிறானே என்று எண்ணாதே. ஏதோ ஒரு உற்சாகமாது புழு குடைவது போல என் நெஞ்சை உறுத்தி கொண்டிருக்கும் அந்த நினைவு, அதன் இன்பம், அதன் வேதனை. உன்னை போல நான் பெரிய கதாசிரியன் அல்ல, என்னை போல நீயும் ஒரு தொழிலாளர் தலைவன் அல்ல. ஆனால் நீ நானானால் அல்லது நான் நீயானால் அப்போது இந்த கடிதத்திற்கே அவசியம் இருக்காது. உன்னுடைய அரசியல் அபிப்பிராயங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அதை பற்றி நான் கவலை கொள்ளப் போவதில்லை. உன்னை போல் என்னிடமும் கற்பனை வளமோ மொழி சிறப்போ கிடையாது. ஆகவே நான் அன்று இரவில் நடந்த அந்த ஒரு கோர சம்பவத்தை மகத்தான அந்த சரித்திரத்தை உனக்கு தெரிவித்து என் மன உறுத்தலை தணிக்க விரும்புகிறேன். அந்த இரவை நினைத்து பார்த்தால் அப்பப்பா, சார்லிப்பட்டி கொலை வழக்கு விவரங்களை பத்திரிகையில் படித்திருப்பாய். மில் முதலாளிகளின் கைகூலி ஒருவன் அங்கு நடந்த கலவரத்தில் மாண்டு போனான். ஆனால் அந்த மரணம் திட்டமிட்டு தொழிற்சங்கம் செய்த சதி கொலை என்றது வெள்ளை நிர்வாகம். போலீசாரை கேட்க வேண்டுமா? மாட்சிமை தாங்கிய வெள்ளை தோலின் உத்தரவுப்படி என் மீதும் சங்க ஊழியர்கள் மீதும் வாரண்ட், தொழிலாளர்களின் கட்டுப்பாட்டை காக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் வேண்டி நான் தலைமறைவாக இருக்க வேண்டும் என்று கட்சி உத்தரவிட்டது. அப்பா, தலைமறைவு வாழ்க்கை என்பது அத்தனை சுலபமான காரியமா? ஆனால் அதே சமயம் சர்க்கார் ஆள் தூக்கி அவசர சட்டத்தை கொண்டு வந்தது. உடனே அடக்குமுறை, கட்சி தோழர்கள் வேட்டை, வேலூர் சிறை, விசாரணையற்ற சிறைவாசம். ஒரு நாள் திடீரென்று சார்லிப்பட்டியில் தொழிலாளர்களுக்கும் குண்டர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டு விட்டது. இதுதான் சமயம் என்று போலீசார் தலையிட்டு தொழிலாளர்களை தாக்கினர். கண்ணீர் புகை, துப்பாக்கி பிரயோகம், 144 ஸ்பெஷல் போலீஸ் முதலிய அஸ்திர பிரயோகங்கள். அன்று மாலை எனக்கு உத்தரவு வந்தது. உடனடியாக சார்லிப்பட்டிக்கு சென்று தொழிலாளர் தோழர்களை சந்தித்து நிலைமையை தெரிந்து வேண்டுவன செய்ய வேண்டும் என்று கட்சி உத்தரவிட்டது. சார்லிப்பட்டிற்கும் நான் பதுங்கியிருந்த
வளைக்கும் சில மைல் தூரம்தான் இருக்கும். இரவோடு இரவாக சைக்கிளில் அங்கு சென்று தோழர்களை சந்திக்க வேண்டும். ஊர் நிலைமை ஒருபுறம், ஏற்கனவே வலைக்குள் சிக்காத அஞ்ஞாத வாசம் புரியும் என் நிலைமை ஒருபுறம். அன்றிரவு 8 மணிக்கே புறப்பட்டேன். ஊசி மெழுகியது போல் வெண்மேகங்கள் நிலவை மறைத்திருந்தன. மெல்லிய பனித்திரை கண்முன்னே தொங்கிக் கொண்டிருந்தது. அழுது வழியும் நில ஒளியில் சைக்கிளை மிதித்துக் கொண்டே வந்தேன். தலையிலே முண்டாசு, உதட்டிலே சிகரெட். எனினும் பற்கள் மோதிக்கொண்டன. சர் சர் என்று மணல் வெளியில் மிதித்து ஒரு மட்டும் ஊர் எல்லையை அடைந்து விட்டேன். வாய்க்கால் பாலம் கழிந்ததும் இருள் செறிந்த இடத்தில் சைக்கிளை நிறுத்திவிட்டு மீண்டும் ஒரு சிகரெட்டை பத்த வைத்தேன். என்னை அழைத்து செல்ல கொரியர் கையாள் பறக்காணும். அப்போது பாலத்தருகில் 2 சிஐடிகள் வந்து கொண்டிருந்தார்கள். உடனே சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் கண்ணிலிருந்து தப்புவதற்கு வழி தெரியாமல் நான் சைக்கிளில் ஏறி ஊரை பார்த்து அழுத்தினேன். இனி நான் கொரியரை எதிர்பார்க்க முடியாது. நானாக வலை தேடிக்கொள்ள வேண்டியதுதான். வரும்போதே நான் எங்கு இறங்குவது என்பது பற்றிய யோசனை. ஊருக்குள் ஆள் நடமாட்டமே இல்லை. விடிந்து விட்டது என்று ஏமாந்த காக்கை காக்கா என்று கத்திவிட்டு சென்றது. வருகிற வழியில் ஒரு கடையில் சரப்பலகையில் இருந்து 2 ஸ்பெஷல் போலீஸ் நபர்கள் நமது கற்பழிப்பு பிரபாவத்தை அளந்து கொண்டிருந்தார்கள். தூரத்திலேயே நைட் ஷிப்ட் ஓடும் மில்லியனுடைய இயந்திர ஓலம், அதையடுத்து பாரா போலீஸின் விசில் கீச்சு சத்தம், ரிலே ரேஸ் மாதிரி எங்கோ ஆரம்பித்த பட்டி நாய்களின் பிளாக்கணங்கள் நான் வந்து கொண்டிருந்த தெருவிலே வந்து முடிந்தது. மேலத்தெரு சீனிவாசன் வீட்டு முன்னால் இறங்கினேன். கதவு மூடியிருந்தது. காம்ரேட், நான் கதவை தட்டினேன். பதில் இல்லை. மிஸ்டர் சீனிவாசன்? கதவிடுக்கு வழியாக பார்த்தேன். உள்ளே விளக்கு ஏற்றப்பட்டது. சீனிவாசன் குரல் கொடுத்து கொண்டே கதவை திறந்தார். யாரது? நான் தான். யாரு, நீங்களா? நான் பதில் சொல்லாமல் சைக்கிளை உள்ளே எடுத்து வைத்தேன். சரி, சாப்பாடு ஆச்சா? மாடிக்கு போங்க. நான் மாடிக்கு சென்றேன். அவரும் உடன் வந்தார். காம்ரேட், நீங்க உடனே யூனியன் ஆபீஸுக்கு போய் தகவல் சொல்லி கொரியரை இங்க வர சொல்லுங்க. சரி, உங்க சாப்பாடு எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். சிகரெட்டுக்காக பாக்கெட்டை துளாவினேன். பாக்கெட் காலி. சீனிவாசனை போக சொல்லிவிட்டு விளக்கை அணைத்து விட்டு ஈசி சேரில் சாய்ந்தேன். கீழே பேச்சு குரல் கேட்டது. இந்தாங்க, உயர போனது யாரு? கேட்டது அவர் மனைவி. அவர்தான் யூனியன். யாரு? அந்த கொலைகாரனா? என் நெஞ்சுக்குள் சுளுக்குவது போல் இருந்தது. ஏதோ அநேகத்தை கண்டிட்ட, சும்மாரி என்று அதட்டி விட்டு சீனிவாசன் புறப்பட்டார். எங்க போறிய? கேள்விக்கு பதிலே வரவில்லை. கண்களை இறுக மூடியவாறு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். கொலைகாரனா? சீனிவாசன் கட்சி அனுதாபி, செயலுள்ள மத்தியதர வகுப்பு ஆசாமி. கட்சியிலே நேரடியாக கலந்து கொள்ளாவிட்டாலும் தம்மாலான உதவிகளை அடக்கத்தில் செய்து தருவார். அவருடைய மனைவி படித்தவள், எனினும் மமதை கொண்டவள். வெள்ளை வேட்டி பண்டாரமாகிய சீனிவாசன் எங்களைப் போல் அட்டு பிடித்த நாகரிகமற்ற தொழிலாளர்களிடம் பழகுவது அவளுக்கு பிடிக்கவில்லை. மேலும் சோசியலிசம் என்பது சொத்தை பறிப்பது என்ற பயங்கர எண்ணமும் எங்கள் மீது அவளுக்கு வெறுப்பை தூண்டியிருந்தது. அவள் என்னை கொலைகாரன் என்பதில் தவறில்லை. அவளா பேசுகிறாள்? அவளுக்குள்ளே குடிகொண்ட மத்திய தர வர்க்கத்தின் போலி கௌரவ பூச்சாண்டி அல்லவோ பேசுகிறது. அவள் கீழே இருந்து என் காதில் விழும்படி ஏதேதோ சாடை பேசினாள். என்னமாத்தான் பழைக்கிறாங்களோ, பகல் முச்சோடும் ஆந்த மாதிரி பொந்துல கடந்துக்கிட்டு ரால சுத்த வேண்டியது.
முடிக்கிற முடியப்பாரு குறவ மாதிரி. எல்லாம் சமம் சமம்ட்டு. ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னாத்தான் பழகுனாங்க. மூதிக. அவளுடைய இந்த பேச்சு தங்கு தடையின்றி சென்றது. என்ன பார்வதி, சீனி வீட்டுல இல்லையா என்ற குரல் கேட்டது. பக்கத்தை விட்டு சதாசிவ மாமா குரல் தான் அது. இல்லாம என்ன, இப்பதான் திடீர்னு அழைப்பு வந்துட்டுமே. இருவரும் கசமசா என்று பேசிக் கொண்டனர். சதாசிவம் மாடிப்படி ஏறினார். நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன். விளக்கை போட்டேன். அவர் வந்ததும் வராதுமாய் பேச ஆரம்பித்து விட்டார். என்ன சார் இது, கீழே பாருங்க, சீனுவோட சம்சாரம் என்னெல்லாமோ சொல்றா. இந்த ரா வேளையில வந்து சீனுவையும் வெளியில போய் சொல்லிட்டு நீங்க எங்க இருக்குதுன்னா அது எப்படி? பார்வதியும் வயசு பொண்ணு. அவருடைய மறைமுகமான குற்றச்சாட்டு என் மண்டையில் ஓங்கி அடிப்பது போல் இருந்தது. ஆம், இந்த சமுதாயம் அப்படிப்பட்டது. வயது வந்த மகளும் அப்பனும் நெருங்கி பழகினாலும் அவதூறு கிடக்குகின்ற முதலாளித்துவ சமூக அமைப்பு. என்னை என்னவென்று நினைச்சீங்க என்று நான் எதிர்த்தேன். தெரியும் சார், வீணா எதுக்கு அவங்க வெட்டி சனியனை விலைக்கு வாங்கணும், நீங்களோ பிடிவாரன்ட்டு பேர்வழி என்று பதிலுக்கு அடித்தார் அவர். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எனக்கு மேலே பேச ஓடவில்லை. என்னுடைய மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு சௌகரியத்துக்காக சைக்கிளை அங்கேயே விட்டுவிட்டு கால்நடையாக செல்ல எண்ணி படி இறங்கினேன். என் காலில் கிடந்த புது செருப்புகள் சறுக்கென்று ஓலமிட்டு பயங்கரத்தை உண்டாக்கியது. ஆகவே அமைதியுடன் செல்வதற்காக அவற்றை கழற்றி கையில் தூக்கி கொண்டு அடுத்த வளையை தேடி சென்றேன். தூரத்தில் எங்கோ பனைமரத்தில் கோட்டான் அபயக்குரலில் குளறி சிறகடித்தது. வயக்காட்டு தவளைகளின் கடூரமான முணுமுணுப்பு, போலீஸ் காவல் விசில், சப்ஜையில் மணியோசையின் மங்கிய ஒலி. மணி 10 அடித்தது. அடிமேல் அடி வைத்து மெல்ல நடந்தே சென்றேன். ஆனால் எனக்கு பின்னால் 100 அடி தூரத்தில் யாரோ என்னை தொடர்வது போல் ஒரு திறமை. 2-3 தெருக்களை பார்த்தேன். நிலவொளி மேகத்தால் விழுங்கப்பட்ட இருள் வேளையில் பக்கத்து சந்து வழியாக சென்று பல நெளிவு சுழிவுகளை கடந்து வேறொரு தெருவுக்கு தப்பி வந்தேன். பின்னால் வந்த ஆள் என்னை தொடர்ந்து வரவில்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டேன். இந்த தெருக்காட்டில் அலைவது தப்பு என்று உணர்ந்து ராக்கன் வீட்டுக்கு சென்று தங்க எண்ணினேன். ராக்கன் மில் தொழிலாளி, கட்சி உழைப்பாளி. அவனுடைய மனைவி மாரியும் அப்படித்தான். இருவரும் கட்சிக்காக மிகவும் பாடுபட்டு இருக்கிறார்கள். மாறி கட்சி நிதிக்காக தன்னிடமிருந்த ஒரே தங்க நகையான மூக்குத்தியும் தந்து உண்டியல் மூலம் பணமும் பிரித்து தந்தவள். இதற்கு முன் எத்தனையோ தடவை ராக்கன் வீட்டில் எனக்கு வளை தந்து உதவியுள்ளார்கள். ராக்கன் வீட்டு கதவு திறந்தே கிடந்தது. முற்றத்தில் நிலவொளியில் மாறி தனது 1.5 வயது ஆண் குழந்தை மடியில் வைத்து நிலாவை பூச்சி பிடித்து விளையாடி கொண்டிருந்தாள். வாய் பேச தெரியாத அந்த பாலகன் வாயிலிருந்து எச்சில் ஒழுக நிலவை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். நான் உள்ளே சென்றேன். மாறி நிமிர்ந்து பார்த்து என்னை அடையாளம் கண்டு கொண்டாள். வாருங்க, நீங்க வரதா கூட செய்தி கிடையாதே என்று கேட்டுவிட்டு பாலகனை பார்த்து, டே ஜீவா, ஐயாவுக்கு லால் சலாம் போடு என்றாள். பையன் சிரித்தான். போடு லால் சலாம் என்று மீண்டும் சொன்னாள். அந்த சிறுவன் தனது முஷ்டியை உயர்த்தி லால் சலாம் செய்தான். நானும் பதிலுக்கு செய்தேன். உடனே தெருக்கதவை சாத்தினேன். என்னை தொடர்ந்து வந்த பிராணி இங்கேயும் மோப்பம் பிடித்து வந்து விடுமோ என்ற காரண காரியமற்ற ஒரு பய பிராந்தி. ராக்கன் எங்க போயிருக்கோம்? யூனியன் ஆபீஸுக்கு தான் போயிருக்கோம். நான் தலப்பாகையை அவிழ்த்தேன். சரி, நீங்க சாப்பிட்டாச்சா? இல்ல, இங்க பழைய சாதம் அவருக்கு இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. ராக்கன் வந்தா என்ன பண்ண போற?
அது மில்லு விட்டு வந்த உடனே ஒரு வாய் பிடிச்சிட்டு இங்க வரச்சியே எங்கேயாவது தின்னுட்டு வந்துடும் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று கஞ்சியும் சாதமுமாக கொண்டு என் முன்னால் வைத்து வெஞ்சனம் கூட ஒண்ணுமில்லையே என்று பரிதாபப்பட்டாள். பரவாயில்ல, 2 வத்தலும் உப்பு இருந்தா நல்லது. அவள் கொண்டு வந்தாள். நான் சாப்பிட்டு முடித்தேன். நாக்கின் மணமணப்பை புகை வேண்டியிருந்தது. பாக்கெட்டிலோ சிகரெட் இல்லை. மாரியையே இதற்காக வெளியில் போக சொல்ல மனமில்லை. சரி என்று மாடக்குழியில் கட்டுப்பட்ட பீடி ஒன்றை எடுத்து பற்ற வைத்தேன். மாரி தன் மகன் ஜீவாவை வைத்து விளையாட்டு காட்டி உறங்க பண்ணி கொண்டிருந்தாள். ஜீவா, அது யாரடா கண்ணே என்று கூறி என்னை சுட்டி காட்டினாள். மாமன் என்று வாய் திறந்து ஒலி எழுப்பியது குழந்தை. சரி உறங்கு என்று அவனை மடியில் போட்டு தட்டி கொடுத்தாள். நான் போய் வந்துடுறேன் என்று கூறி நான் வீட்டினுள் சென்றேன். மாடக்குழியிலே தகர விளக்கின் புகை மண்டிக் கொண்டிருந்தது. ஓலப்புற முகட்டில் எலிகள் குறுக்கும் நெடுக்கும் பாய்ந்து சலசலப்பு எழுப்பின. மூலையிலே உள்ள பண்ட பாத்திரங்களில் இருந்து அழுகல் நாற்றம். நீருற்று சுரக்கும் மண் தரை. எதிரே சுவரில் மூங்கில் பட்டைகளால் கட்டப்பட்டிருந்த ஜன்னல். மூங்கில் பட்டைகளால் கட்டப்பட்டிருந்த அந்த ஜன்னல் வழியே பின்புறத்து தென்னந்தோப்பு தெளிவாக தெரிந்தது. தென்னை மட்டை வழியாக கல்லடை போல பாயும் நிலவொளி. நான் தலையை தரையில் சாய்த்தவாறே எண்ணினேன், எத்தனை பகத்து நிறைந்த உலகமடா இது. இங்கு இந்த ஏழைகள் துன்பமே துணையாக வாழ்கிறார்கள். ஆனால் இந்த ஏழை மக்களுக்குரிய கருணையும் அன்பும் கடமை உணர்ச்சியும் படித்தவர்கள் பணம் உடையவர்களிடம் இல்லையே. இந்த பாமரர்கள், கல்வியற்றவர்கள், கலாச்சாரம் தெரியாதவர்கள், மனிதனாக வாழும் 2 கால் ஜந்துக்கள் என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்லுகிறார்களே. உண்மையில் மனித தன்மையை விட சிறந்த கலாச்சாரம், நாகரிகம் வேறு உண்டா? பார்வதியை போல ஈவிரக்கமற்ற பகல் வேச்சக்காரர்கள். மூட்டைக்கடி கொடுக்காமல் எழுந்து உட்கார்ந்தேன். தெருவில் சறுக் சறுக் என்று பூட் சத்தம் கேட்டது. திடீரென்று ராக்கன் வீட்டு வாசலில் நின்றது. மறு நிமிஷம் கதவு தட்டப்பட்டது. யாரு? யாரா? திற கதவை. எனக்கு விஷயம் புரிய வெகு நேரம் ஆகவில்லை. அகப்பட்டு கொண்டோம், இனி தப்ப வழி இல்லை, நேரமும் இல்லை என்று எண்ணி மூட்டை முடிச்சுகளை வாரி சுருட்டினேன். விளக்கை ஊதி அணைத்தேன். எதிர்த்தால் போல் ஆள் உயரத்தில் இருந்த ஜன்னல் வழியே தப்பி ஓடலாம் என்றால் அதில் உள்ள மூங்கில் பட்டைகளை முறித்தெறிவது என்பது குறைந்தபட்சம் 5 நிமிஷமாவது வேண்டும். அதுக்குள் மாறி உள்ளே ஓடி வந்தாள். என்னங்க, என்ன பண்றது என்று பரிதவித்தாள். பரவாயில்ல, முடிஞ்சா அவனுங்களை கொஞ்சம் எப்படியாவது தாக்காட்டி வச்சிரு, அதுக்குள்ள. சரிங்க, வெளியில ஓடினாள். நான் மூங்கில் பட்டையை கை வைத்து இழுத்தேன். முற்றத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் கதவெடுக்கு வழியாக கவனித்துக் கொண்டேன். வெளியே கதவு திறக்கப்பட்டது. திறந்தவுடன் 2 போலீஸ்காரர்கள் உள்ளே வந்தனர். ஒருவன் சட்டைக்கார சார்ஜென்ட், அடுத்தவன் ஸ்பெஷல் போலீஸ். இங்க யார் இருக்குது என்று அதிகார தோரணையில் இரும்பு சட்டி கவிழ்த்திய ஸ்பெஷல் போலீஸ் கேட்டான். மாறி குலைந்து சிரித்துக் கொண்டே நான் தாங்க என்றான். அவள் இடுப்பில் ஜீவா போலீஸ்காரருக்கு லால் சலாம் போட்டான். அவள் இடுப்பில் இருந்த ஜீவா போலீஸ்காரருக்கு லால் சலாம் போட்டான். உன் புருஷன்? அவர் வெளியில போயிருக்காரு, வாங்க இப்படி உட்காருங்க என்று மார்பை நிவர்த்தி கொண்டு சாகசம் செய்தாள் மாறி. ஆனால் அதற்கு அவர்கள் மசியவில்லை. நான் முதல் பட்டையை எடுத்து விட்டேன். சி நாய, உள்ள ஒரு பய வந்தான்னு ஆள் சொல்லுது என்று முறைத்தான் சார்ஜென்ட். யாரு ஆளா? ஐயோ, நான் ஒண்டியால இருக்கேன்
என்றாள் மாறி. உன் பேச்சை யார் நம்புது? வீட்டை பார்த்துதான் ஆகணும். நான் 2வது பட்டையை பிடுங்கி விட்டேன். மாரியால் இனி குலைய முடியாது. எதிர்த்து பேசினாள். ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து அதட்டல நீங்க என்றாள். சி, தேவடியா முண்ட, வாயை பாரு. டே 144 உள்ள போய் பார்த்துட்டு வா என்று உத்தரவிட்டான் சார்ஜென்ட். பார்க்க முடியாது என்று கோபாவேசமாக வழிமறித்தாள் மாறி. நான் 3வது பட்டையையும் எடுத்தெறிந்து விட்டேன். அந்த போலீஸ்காரன் அவளை தள்ளிவிட்டு முன்வர எண்ணினான். அவளோ, நீ உள்ள போறத நான் பார்த்துறேன் என்று முண்டி விழுந்து வழிமறைத்தாள். நான் 4வது பட்டையை தொட்டு விட்டேன். அதையும் எடுத்துவிட்டால் வெளியே தாவி விட முடியும். மாரியின் வழிமறைப்பு ஓரளவுக்குத்தான் பலித்தது. மறுகணம் நான் பிடிபட்டிருப்பேன். ஆனால் அவள் செய்த அந்த காரியம், திடீர் என்ற சத்தம், கிரீச் என்ற குரல், ஐயோ என்ற அலறல், அப்பா என்ன கொடூரம்! மாறி தான் பெத்த பிள்ளையை தன் கையாலேயே நிலை கதவில் மோதி அறைந்தாள். என் கண்கள் துளுக்குவது போல் இருந்தன. மறுகணம், ஐயோ குழந்தையை கொண்டுட்டானே பாவி, குழந்தையை கொண்டுட்டானே என்று ஓலமிட்டாள் மாறி. உடை பெற்ற முட்டையின் கருச்சிதைவு போல் அந்த பாலகனுடைய மண்டை சிதறி கூழும் நுரையுமாக சிந்தி பரவி இருந்தது. செக்க சிவந்த ரத்தம் தலையிலும் சார்ஜென்டின் உடையிலும் நிலையிலும் தெரித்தது. நான் பட்டையை எடுத்து விட்டேன். தலையை உள்ளே கொடுத்தேன். அதற்குள் முற்றத்தில் அக்கம் பக்கத்து தொழிலாளர்கள் எல்லாரும் மாரியின் குரல் கேட்டு வந்தனர். அந்த சார்ஜென்டும் போலீஸும் திகைத்து மரமாய் நின்றனர். இம்மாதிரியான தாக்குதலை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பெற்ற தாயே கொன்றாள் என்றாலும் பிறன் மேல் குற்றம் சாட்டுகிறார். உலகம் எதை நம்பும்? நான் ஜன்னல் வழியே தாவி குதித்து தென்னந்தோப்பு வழியாக தப்பித்து ஓடி இன்னொரு வளையை நாடி ஓடினேன். போகும்போதே நினைத்தேன், அப்பா, மாரியின் தியாகம் எவ்வளவு மகத்தானது! அதைவிட அந்த பாலகன் ஜீவா, அந்த நள்ளிரவில் எங்கள் செங்கொடி மேலும் சிவப்பேறியது. அந்த பச்சை பசும் பாலகனின் தியாகத்திற்கு எங்கள் கட்சி முழுவதுமே தலை வணங்க வேண்டும். எப்படி இருக்குது பாத்தியா? அடப்பாவிகளா! ஒரு மனுஷன் ஆபத்திலிருந்து தப்புவதற்காக ஒரு தாய் தன் மகளையே கொள்வாளா? இது எங்கேயும் நடக்கக்கூடியதா என்று நினைக்கலாம். ஆம், கற்பனையை விட அதிசயமாகத்தான் இருக்கிறது உண்மை. ரகுநாதா, நீ இருந்தாலும் ஒரு கதாசிரியன். ஆனால் இன்றைய கதாசிரியர்களை நீயும் உன் இன்றைய கதாசிரியர்களான நீயும் உன் சகாக்களுமோ நீங்கள் இன்னும் எதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? தான் பெற்றெடுத்த குழந்தையின் பசிமுகத்தை காண பொறுக்காத தாய் அந்த குழந்தையை நல்லதங்காள் போல கிணற்றில் தள்ளி கொலை புரியும் அவல நிலையை உருக்கமாக சித்தரிக்கிறீர்கள். வாழ்வு போராட்டத்தில் வழிவகை தெரியாது இருட்டில் கடந்து மாண்டு மடியும் அப்பாவி மக்களுடைய துன்பத்தை வர்ணிக்கும் அழுகுணி சித்திரங்களாக வேஷம் போடுகிறீர்கள். ஆனால் இன்றைய உலகம் அதுவல்ல. உங்கள் அனுதாபத்திற்குரிய அந்த மக்கள் உங்களைப் போல இன்று ஒப்பாரி வைத்துக் கொள்பவர்கள் அல்ல. நமது பெண்கள் மகோந்தமாக வளர்ந்து விட்டார்கள். தான் பெற்றெடுத்த பிள்ளையை நேசிப்பது போல் உலக மக்கள் அனைவரையும் நேசிக்கும் தாய்மார்கள் தோன்றிவிட்டார்கள். 5000 தொழிலாளர்களுடைய நலனுக்காக, தங்கள் வர்க்கத்தின் நலனுக்காக, வெற்றிக்காக நம்மையும் நம் குழந்தைகளையும் பலியிடும் வீரத்தாய்மார்கள் தோன்றிவிட்டார்கள். அவள் மாறி செய்தது கொலைதான். ஆனால் அடுத்த தடவை அவளை நான் சந்திக்கும் போது அவள் என்ன சொன்னால் தெரியுமா? என்னங்க, இந்த பிள்ளை செத்தா இன்னும் 1 வருஷத்துல இன்னொரு பிள்ளைய நான் பெற்றுருவேன். ஆனா நம்ம சங்கம் செத்தா என்று கம்மி குரல் அடைத்த குரலில் கூறியவாறே கண்ணீர் பெருக்கினாள் மாறி. ஆம்,
அவள் புரட்சி பாதையிலே வீர நடை போட்டு செல்லும் புதுமை பெண். அந்த பாலகனின் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலிருந்தும் மகி ராவணனை போல ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் தோன்றுவார்கள். எங்கள் கருத்துக்கள் உனக்கு வெறும் இரத்த வெறியாகப்படலாம். கதாசிரியர்களான நீங்கள் கம்பன் அன்றே பொது உடைமையை கனவு கண்டு விட்டான் என்பீர்கள். எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று வெறுமனே பஜனை பாடுவீர்கள். ஆனால் அந்த கனவை பிரதட்சியப்பத்தை உண்மையாக்கும் போராட்டத்தில் ஒரு துரும்பை கூட நீங்கள் எடுத்து போட மாட்டீர்கள், முன்வர மாட்டீர்கள். சமூகம் தானாகவே மாறும் என்று சொல்லும் வர்க்க போராட்டத்தின் வைரியான கிரென்ஸ்கிய சமரசவாதி அல்ல நான். சமூகத்தை நாமேதான் மாற்றியமைக்க வேண்டும், மாற்றியமைக்க முடியும் என்று நம்புகிற முற்போக்குவாதி நான். நித்தம் செத்துக் கொண்டிருக்கும் சாவு போராட்டத்தில் வெற்றி பெறுவதை விட வாழ வேண்டும் என்ற உரிமை போராட்டத்தில் செத்து மடிந்தாலும் அதுவே வெற்றி. இந்த உண்மையைத்தான் மாரியும் அவள் வர்க்கமும் தங்கள் தியாகத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த கருத்துக்களை எல்லாம் நீ எவ்விதம் ஏற்றுக்கொள்ளப் போகிறாயோ? எங்கள் வாழ்க்கையில் இதுபோல ஏடும் நாடும் அறியாத எண்ணற்ற தியாகங்கள், சரித்திரங்கள். அவற்றை அறிந்து கொண்டால் சொன்னதையே நான் சொல்கிறேன். நான் கலைஞன் அல்ல, நான் நீயாக முடியாது. ஆனால் நீ நானாக முடியும். ஆகவே வாழ்வின் புரூர வசீகரங்களை காண என்னிடம் வருகிறாயா? வா வா, உன்னை மட்டுமல்ல உன் குலத்தையே அழைக்கிறேன். அன்புள்ள. இத்துடன் கதை முடிவு வருகிறது. ஆனா ரகுநாதன் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அவரே இந்த கதையை எழுதின பிறகு சொல்ல போனா அந்த கதை என்னுடையது இல்லை, என்னுடைய கற்பனையும் இல்லை. இது பாலதண்டாயுதம் சொன்னது. நேதாஜியினுடைய தேசிய படை பின்வாங்கிட்டு இருந்த நேரத்துல பர்மாவில் நடந்த கதை. இன்றைக்கு இந்த கதை பற்றி எனக்கு வேற அபிப்பிராயம் இருக்கு அப்படிங்கிறார். இதே போல வியட்நாம் கதை இருக்கு, ஜப்பான் கதை இருக்கு. வியட்நாம்ல போர், அமெரிக்க படையிட்டிருந்து தப்பிச்சு வியட்நாம் ராணுவம் ஒரு பாலத்துக்கு கீழே பதுங்கி இருக்கு. அந்த பாலத்துக்கு அடியில ஒரு வியட்நாம் பொண்ணும் குழந்தையோடு இருக்கா. குழந்தை அழுத ஆரம்பிக்கு. பாலம் மேல போயிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் அந்த குழந்தை அழக்கூடிய சத்தம் கேட்டாச்சுன்னா பொண்ணு போட்டுருவோம். குழந்தையினுடைய வாயை மூடுறா அந்த வியட்நாம் போர் சமயத்துல. இன்னும் பலமா அந்த குழந்தை அழுது, பலமா அழுத்துறா வாயை மூட மூட குழந்தை செத்து போகிறது. இது வியட்நாம் கதை. தோமசி சொல்றார். ஜப்பான்லயும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. இதே அமெரிக்க வீரர்கள் தான் ஜப்பான் வீட்டு பொண்ணுகிட்ட போய் சோறு கேட்கிறாங்க. வயிறு பசிக்கு சோத்தை பொங்கி போடு, ஆனா சோத்துல ஏதாவது விஷம் வச்சிருவாளோ அப்படின்னு அவங்க சந்தேகம் இருக்கு. ஆனா இவங்க நினைச்ச மாதிரியே சோத்துல விஷத்தை போட்டு சமைக்கிறா, படைக்க வாரா. நீ மூலம் குழந்தைக்கு கொடு அப்படிங்கிறாங்க. குழந்தைக்கு அந்த சோத்தை கொடுக்கிறா, குழந்தையும் சாகுது, அந்த அமெரிக்க வீரர்களும் சாகுறாங்க. ரகுநாதன் சொல்றாரு, இதே மாதிரி பாலதண்டாயன் சொன்னதாக சொல்றாரு. ரகுநாதன் சொல்றாரு, பேட்டியில சொல்றாரு, 1969 எடுத்த பேட்டி. இந்த மாதிரி கதைகள் இந்தியாவிலும் தான் இருக்கு. சிறுத்தொண்ட நாயனார் கதை. தன்னுடைய சீராட்டி பாலூட்டி வளர்த்த சீராளன் என்ற மகனை அவரு சிவன் பிள்ளை கறி வேண்டும் என்று கேட்டவுடன் பிள்ளையை அறிந்து அந்த உணவை சாப்பிட முன்வந்தான் சிவன். இது நம்ம கதை. ராஜஸ்தான்ல ராஜா மகளை ராஜாவினுடைய மகனை பிள்ளையை காப்பாற்றுவதற்காக வேலைக்காரி தன்னுடைய பிள்ளையை அந்த இடத்துல வச்சுட்டு தாம் பிள்ளை சாகட்டும் அப்படின்னு சொல்லி ராஜாவினுடைய பிள்ளைய தூக்கிட்டு தப்பிச்சு போறவர். இன்னொரு கதையும் உண்டா. இது பேட்டியில ரகுநாதன் சொல்லல, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
நம்முடைய சிட்டகான் போர்ல கல்பனா தத் வீராங்கனை ஒரு வீட்டுக்குள்ள போவா, தலைமறைவாக இருக்கும்போது கல்பனா தத்தோட போகும்போது வீட்டுல தொட்டில பிள்ளை இருக்கு, மேல உள்ள பரன்ல ஏறி தப்பிச்சு உட்கார்ந்துருப்பா. உள்ள வந்த போலீஸ் வந்து துப்பாக்கியில் இருக்கக்கூடிய கத்தி முனைய பிள்ளைக்கு மேல அழுத்தி கேட்பான், இங்க வந்தாங்களா, கல்பனா விழுந்தவங்க இங்க இருக்காங்களான்னு சொல்ல மாட்டான். அந்த குழந்தையும் பேரும் உயிர் பேரும். நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு கல்பனா தத்து வருடந்தோறும் அந்த தான் தங்குவதற்கு தன் உயிரை காப்பாற்றிய அந்த பெண்மணி வீட்டிற்கு சென்று வந்தாள் என்று சொல்வார்கள். இவ்வளவு சொல்லிட்டு தோமுசி இன்னொரு கதையை சொல்றார். இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிகிற நேரம் சோவியத் படைகள் வந்து ரீஸ்டாக்ல கொடியேற்ற போறாங்க. போற வழியில பிரசவ வழியில ஒரு பெண்ணு, அவளை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கணும். சேர்க்கிறதுக்கு சோவியத் வீரர்கள் எல்லாம் சேர்த்து முடிவு பண்ணி போறாங்க. ஜெர்மன் ராணுவம் இவங்களை தொடர்ந்து வருது, இவங்களை ஒவ்வொருத்தனா கொல்றான். ஆனாலும் சோவியத் யூனியனுடைய படை வீரர்கள் ஒவ்வொருத்தரா போய் ஒவ்வொருத்தரா சாவுறாங்க, ஜெர்மன் படையினால சாவுறாங்க. அப்படி இருந்தாலும் கடைசியில ஒருத்தன் மிஞ்சுறான். அவன் போய் அந்த பெண்ணை ஆஸ்பத்திரியில சேர்க்கிறான். குழந்தை பிரசவம் ஆகிறது. குழந்தையினுடைய அந்த அழுகுரலும் இவன் மீது துப்பாக்கி கொண்டு விழக்கூடிய அந்த குரலும் ஒன்று போல் கேட்கிறது. தோமுசி சொல்றாரு, இந்த கதையை நான் வந்து சினிமாலாம் வந்திருக்கு, நான் சினிமா பார்க்கல, ஆனா நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறார். இந்த கதையில எழுத்தாளன் ஒரு கேள்வி எழுப்புறான், மக்களுக்காக கட்சி தன் உயிரை கொடுக்கிறதா அல்லது கட்சிக்காக மக்கள் தன் உயிரை கொடுக்கிறதா? நான் மறுபரிசீலனை செய்கிறேன். எழுத்தாளன் படைப்பாளியை பாருங்க. இந்த கதை என்ன, நீயும் நானும் சிறுகதைக்காக 1956 இலங்கையில முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாநாட்டுல எல்லாரும் ஆகா ஓஹோன் என்று இந்த கதையை பாராட்டுறாங்க. தோமுசி மறுக்கிறார், அந்த மேடையிலே அதை மறுத்து பேசுகிறார். மனித உயிரினுடைய மாண்பினை மறந்து எழுதப்பட்ட கதை, அந்த கதை எழுதியதற்காக நான் வருந்துகிறேன். இது போல வரலாற்றுல கதை கருவை இந்த கதையினுடைய கருவை புகழ்வதும் நிகழ்வதும் வரலாற்றுல ஏராளமாக நம்ம தமிழ் இருந்திருக்கு. பல பேர் இந்த கதையை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க, இல்லை இறந்து சொல்லியிருக்காங்க. அந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து கொண்டே உள்ளது. நம்முடைய பின்னூட்டத்திலும் எனக்கு அதை பற்றி கேட்க ஆவலாக உள்ளது. நன்றி, வணக்கம். நன்றி தோழியே, மிக்க மகிழ்ச்சி. பின்னூட்டம் நீங்க மட்டும் இல்ல, நானும் கேட்க ஆர்வமா இருக்கிறேன். ஆனா நீங்க நிறைய இடங்கள்ல ஒரு ஒரு கதையோட பாத்திர படைப்பு மாதிரியே பேசுங்க. நிறைய சொற்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த திட்டும் போது பயன்படுத்துவாங்கல்ல, அதே மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படிங்க ஒரு 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 மனத்தில் அந்த கதையை ஆழமாக பதிவதற்கான எல்லா உத்திகளையும் பயன்படுத்தினீர்கள். அதான் ரொம்ப முக்கியம். எல்லா உத்திகளையும் பயன்படுத்தினீர்கள். வாழ்த்துக்கள் என்று சொல்வதை காட்டிலும் நீங்கள் பங்கு பெற்றதே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எப்படி பிரபாகர் ஐயா ஒவ்வொரு நாளும் இணைவதால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோமோ, அதுபோல நீங்கள் பங்கு பெற்று கதை சொன்னதே மிக்க மகிழ்ச்சி. அதை காட்டிலும் இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கு கதை சொல்லக்கூடியவர் மாற்று தேதி வேண்டும் என சரியாக 11 மணிக்கு அழைத்தார். அழைத்த பொழுது யார தொடர்பு கொள்றதுன்னு ஒரே பாத்தீங்கன்னா தோதா டிஎஸ்என் தோழர் எப்போ நமக்கு என்னைக்கு தேதி ஒதுக்குறீங்க அப்படின்னு. தோழர் இன்னைக்கே சொல்லுங்க அப்படின்னா, ஐயோ இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னாரு. இல்ல தோழர் இன்னைக்கு போடல, இருந்தாலும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க கலந்துக்கிற மாதிரி இருக்கணும் தோழர் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு நான் இன்னொரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் திருப்பி வந்துட்டாங்க. நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன் தோழர், நான் சொல்றேன் தோழர், அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது தோழர் அப்படின்னு ஒரு ஆர்வமாக நெடுந்தூர பயணித்து அதை நகல் எடுத்து இன்றைக்கு நகலில் எந்த குறையும் இல்லாத அளவிற்கு அவர் கதையை நகர்த்தி இருக்கிறார். அதற்காக தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வழக்கமோல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைத்தவர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎஸ்என் தோழர் இன்னைக்கு கதை சொல்லுதுன்னு தெரிஞ்சதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவர் என்ன பழகுவதற்கு இனிமையானவர்,
இந்த கதையையும் சொல்றதுக்கு இன்னைக்கு எவ்வளவு சிரத்தை எடுத்திருக்கிறார் என்று நமக்கு நல்லா தெரியுது. இதுல எனக்கு முத்தாய்ப்பா இருந்தது என்னன்னா, இந்த கதையை மாதிரி பல கம்யூனிஸ்ட் நாடுகளில் நடந்த உண்மை நிகழ்வுகளை, உண்மை சம்பவங்களை சொன்னது ரொம்ப இதா இருந்துச்சு. பல மேற்கோள்களை காட்டினார். அது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்துச்சு. அவருக்கு அவர் கதை சொன்ன விதத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இதுல இது வந்து நீயும் நானும்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. தோமுசி ரகுநாதனும் புதுமைப்பித்தனும் கடிதம் மூலமாக நம்ம கம்யூனிசத்தை பற்றி பேசுற மாதிரி தான். எப்படி எந்த அளவுக்கு நீ வேற கதைகள் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. கம்யூனிச கதைகள் எழுதணும். அப்பதான் நாட்டிற்கு செய்த ஒரு தொண்டு, ஒரு சேவை மாதிரி ஆகும் அப்படிங்கிறத நல்ல குறிப்பால் உணர்த்தி இருக்கிறார். இந்த கதை தொழிலாளர் தோழர்கள் படும் அவஸ்தையை ரொம்ப படம் பிடித்து காட்டுகிறது. அந்த மாறி சொல்றது எனக்கு பார்வதி வந்து மேட்டுக்குடி, அவ வந்து சோசியலிசம் வந்து சொத்தை பறிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லத்தான் செய்வோம். ஆனா மாறி வந்து அவளுக்கு நேர் எதிரான பாத்திரம். தன்னுடைய குழந்தையே கொன்னு தோழரை காப்பாற்றி இருக்கிறாள். அவ சொல்லுது பாத்தீங்களா, ரொம்ப அருமையா இருக்கு. பிள்ளை ரொம்ப மனதை நெகிழ வச்சிருக்கிறது. பிள்ளை செத்தா என்ன, இன்னொரு பிள்ளை பெத்துக்கிடலாம், ஆனா கட்சி செத்துறக்கூடாது, தொழிலாளர்கள் கட்சி செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்து என்னன்னா, பிள்ளையின் உயிரை விட தொழிற்சங்கத்தின் உயிர் மேலானது என்று அவள் கருதினாள். படிக்காத பெண்ணு அப்படி கருதினாள். இந்த படிக்காத பெண்கள்னா நல்ல இந்த சோசியலிசத்துல கம்யூனிஸ்டத்துல ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. இதே மாதிரி ஜீவா ஒரு தடவை மதுரையில சப் இன்ஸ்பெக்டர் அடிச்சு தாக்கிய போது அங்க பெருக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணு வந்து பேரு மகாலட்சுமியோ என்ன முன்னு, அது அந்த பெண்ணு அந்த பெருக்குமானாலேயே அந்த சப் இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்கார். இதெல்லாம் உண்மை சம்பவம். பெண்கள் ரொம்ப, அதாவது ஆண்களை விட பெண்கள் நல்லா ஈடுபாட்டுடன் இருப்பார்கள், இந்த கொள்கை பிடிப்பு உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் நல்லா சுட்டி காட்டுகிறார். எனக்கு ஊமை சில இது நல்லா இருந்துச்சு. பற்கள் மோதின அப்படின்னா என்ன, பனி குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. பிறகு அந்த சீவாவின் தலை உடைகிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, உடைச்ச முட்டை உடைகிறது மாதிரி இருக்கு, மண்டை உடைஞ்சிச்சு. அப்படி தன்னுடைய மகன் உயிரை தியாகம் செய்து ஒரு தோழினை காப்பாற்றி இருக்கிறாள். இதெல்லாம் அரிய செயல். கம்யூனிஸ்டுகளை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் நல்லா இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த உண்டியல் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த சொல்லு வந்துச்சு. உண்டியல் கம்யூனிஸ்ட் தோழர்கள் உண்டியல் குடிக்கிட்டு வருவாங்க. அதை பார்த்து சிலர் வந்து முகம் சுளிக்கிறத நான் கண்ணால பார்த்திருக்கேன். அப்படி முகம் சுளிப்பவர்கள் என்ன செய்வாங்க, கோயில் உண்டியல் போய் தான் செய்த பாவத்தை மறைக்கிறதுக்கு சாமிக்கு லஞ்சமா கொட்டோன்னு கொட்டுவாங்க. இதுதான் நடக்கு, இதுதான் இயல்பு. இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் எத்தனையோ இடர்பாடுகள் மத்தியில் வளர்ந்து வருகின்றன என்பதை நன்றாக இந்த கதை மூலம் ரகுநாதன் அவர்கள், தோமுசி ரகுநாதன் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். அருமையாக சொன்ன தோழர் TSN அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி நிறைவு செய்துகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. தோழமைக்கு மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்து பின்னோட்டம் தரக்கூடிய ஆளுமைகள் நிறைய பேர் இருக்குங்க. குறிப்பாக எங்க ரேவதி சகோதரி சொல்லுவாங்க. ரேவதி அம்மா, அன்பு சகோதரி ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கதையை சிறப்பாக கூறிய டிஎஸ்என் தோழர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதை நாங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்ல அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. படிக்கிற காலத்துல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து எங்க வீடுகள்லயும் அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. இப்ப எங்க வீட்டுக்காரர் இருக்காருன்னா அவரு என்னை எதையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. அதனால இப்பதான் இந்த இதுகளை பத்தி எல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா. சமூகம் தானாகவே மாறும் என்று சொல்லும் வர்க்க போராட்டத்தின் வைரியான கிரென்சிய சமரசவாதி அல்ல நான் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு வார்த்தையை போட்டுக்காரு. அதை கொஞ்சம் விளக்குனா தேவல. சமூகத்தை நாமே தான் மாற்றி அமைக்க வேண்டும், மாற்றி அமைக்க முடியும் என்று நம்புகிற முற்போக்குவாதி நான் அப்படின்னு அந்த கதாசிரியர் சொல்லும்போது இதை ஏற்றுக்கொள்வதாகத்தான் இருக்கு. அதே நேரம் நித்தம் செத்து கொண்டிருக்கும் சாவு போராட்டத்தில் வெற்றி பெறுவதை விட வாழ வேண்டும் என்ற உரிமை போராட்டத்தில் செத்து மடிந்தாலும் அதுவே வெற்றி. அதுதான் இப்ப மாறி தன்னுடைய குழந்தைய சாக வைத்ததன் மூலமாக அவ கட்சியை வாழ வைக்கிறா. குழந்தைக்கு கூட ஜீவான்னு பேர் வச்சிருக்கா பாருங்க. அதுல இருந்தே பார்த்து புரிஞ்சுக்கலாம். இந்த கதையை மாத்திரம்தான் நம்ம படிச்சோம். இப்ப டிஎஸ்என் தோழர் வியட்நாம்ல நடந்தது, ஜப்பான்ல நடந்தது, ராஜஸ்தான்ல நடந்தது, கல்பனா தத்தா உங்களுடைய கதை, அப்புறம் இந்த சோவியத் வீரர்கள், ஜெர்மன் படை, இதெல்லாம் சொல்லி நிறைய செய்திகளை நமக்கு தெரிய வச்சிருக்கிறாங்க. தோழர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. சாத்தூர் சிங்கப்பட்டி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேட்குற பேராசிரியரே? நல்லா கேட்குது தோழர். ரைட். ரொம்ப சந்தோஷம். நம்ம டிஎஸ்என் தோழர் உண்மையிலேயே இந்த நீயும் நானுங்கிற கதை ரொம்ப அருமையான கதை. நம்ம ரேவதி டீச்சர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கதைகளை நாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க முடியாது, படித்திருக்க முடியாது. காரணம் நம்ம இந்த பகுதிக்கே வராத ஒரு காரணம் தான். இப்பொழுதுதான் நம்ம இலக்கிய கூட்டங்களிலையும் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியுது. ஒரு அருமையான கதையாக ஒரு 2 குடும்பத்தை சொல்லி, அதாவது ஒரு குடும்பம் அந்த பொது உடைமை சிந்தனை இல்லாமல் மக்களை சுரண்டி பழைக்கக்கூடிய, மக்களை ஒரு சாதாரண குடிகளான நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஆனா அவர்கள் வசதி படைத்தவர்களான அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி பேச்சுக்கள் இல்லாத காரணத்தான் எல்லாத்தையும் வஞ்சிட்டு வசைபாடி கொண்டு இருக்கக்கூடிய குடும்பமா இருக்கு. ஆனால் அதற்கு மாறாக மாரியினுடைய குடும்பம் இருக்கு. மாரியினுடைய குடும்பம் ஏழ்மையில் தவிக்கிறார்கள். இப்படி அதாவது ஒரு கட்சி, அதாவது பொது உடைமையில கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல இந்த மாதிரி சோசியலிசத்துல இருக்கக்கூடிய குடும்பம்லாம் இப்படித்தான் ஏழ்மையா தான் இருக்குமா அப்படிங்கிற நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவங்க யார் யார் இதுல இல்லையோ அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஈடுபாடோடு இருக்கக்கூடிய குடும்பம்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா அந்த கஷ்டங்கள் அந்த குழந்தையவே தியாகம் பண்ற அளவுக்கு அவங்க அந்த கட்சி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. டிஎஸ்என் தோழர் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே அருமையான கதை தான். ஒரு நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, பொது உடைமை கட்சியா இருந்தாலும், சமத்துவ பேசுறா இருந்தாலும் சரி, அநீதிக்கு எதிராக நடக்கூடிய தன்மையா இருந்தாலும் அது இந்த பொது உடைமை கட்சியை சேர்ந்த சமத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய உறுப்பினர்கள் தான் அதுல இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அவங்க டிஎஸ்என் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. நல்ல கதை. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அர்ச்சல்யம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதிப்புமிகு டிஎஸ்என் தோழர் அவர்கள் சகோதரர் அருமையா கதை சொன்னார். அந்த கதைக்கு முன்னாடி சொன்ன முன்னோட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கதையை அவர் சொல்ல சொல்ல ஒரு மனுஷன் பசி கூடவே பதுங்கிறதுக்கான இடம் வேணும். அப்படி இந்த இடம் கிடைக்கலன்னா அடுத்து எங்க போகலாம், அங்க ஏதாவது பிரச்சனை வந்தா அதை எப்படி சமாளிக்கலாம், மண்டக்குள்ள என்ன ஒரு ஓட்டம் ஓடி இருக்கும், அந்த மனசு என்ன
அந்த மாதிரி குழந்தைய கதவுல இது பண்ணி அது முட்டை உடைஞ்சாமா மண்டை உடைஞ்சுன்னு நான் பாருங்க அப்படியே உட்காந்துட்டேன். எனக்கு அப்படியே அசைவே இல்லை. அதை எனக்கு ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அது என்ன தியாகமா இருந்தாலும் கூட என்னவோ என் முன்னாடியே அந்த குழந்தை இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங். என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அப்படியே என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் இந்த கதையை முன்னாடியே படிச்சிருந்தேன்னா எனக்கு இவ்வளவு பாதிப்பு இருந்திருக்காது. ஏன்னா முன்னாடியே படிச்சுட்டோன்னா அவங்க கதை சொல்லும்போது இந்த வார்த்தையை விட்டுட்டாங்க, இந்த சீனை விட்டுட்டாங்க, இந்த வரிகளை விட்டுட்டாங்க, இதை இப்படி மாத்தி சொல்றாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு கால் எனக்கு இந்த கதையை ரசிக்க முடியாது அவங்க சொல்றத. அதனால அவங்க சொல்லும்போது அதை முழுமையா ரசிக்கணும்ட்டு அந்த கதையை நான் படிக்கிறதே இல்லை. இன்னைக்கு அவர் சொல்லி நல்லா ஒரு இதுல ஐயோ பாவமே தவிக்கிறாரே, இந்த அம்மா என்னடான்னா ஏன் கூட்டிட்டு வந்த முதல்ல கிளப்புன்னு வீட்டை விட்டு. இது ஒரு பக்கம். அதே அம்மா போங்க சாப்பிட்டீங்களா, பழைய சாதம் இருக்கு சாப்பிடுங்க, இப்படி அரவணைக்கிற ஒரு பெண்மணி ஒரு கம்யூனிசத்தை காப்பாத்துறதுக்காக தான் குழந்தையவே பலி கொடுத்தாங்கும் போது என்னால அதை அது தியாகம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த அளவுக்கு அதுல இருக்கிற பற்று அந்த அம்மாவை அப்படி செய்ய சொல்லியிருக்கு. இது எல்லாம் அவர் கதாசிரியர் சொன்ன மாதிரி இது ஏற்புடையது அல்லன்னு சொல்ற மாதிரி தான் நானும் ஏற்புடையது அல்ல. ஆனா ஒரு கருத்தை வலியுறுத்துறது அதே சமயம் எனக்கு பெருமையா இருந்தது. ஒரு பெண் இந்த தியாகத்தை செஞ்சா பாருங்க. எந்த தாயும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை தியாகம் செஞ்சானா பெண்கள் தியாகம் செய்ய எப்பவுமே தயங்கிறது இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. அந்த வகையில அது ஓகே. ஆனா முடியல. இந்த கதை எப்படி பாதிச்சுதோ அதே மாதிரி இந்த மனுஷன் இப்படி தவிக்கிறாரே, ஐயோ பாவமா இருக்கு, இவருக்கு எங்கேயாவது இடம் கிடைக்குமா, போலீஸ் பிடிச்சிருமோ, பிடிக்காதோ, தப்பிச்சிருவாரோ, இந்த சிந்தனையிலே இருந்தவளை போட்டு உடைச்சாரு பாருங்க அந்த கிளைமேக்ஸ் தான். ஐயோயோயோயோயோ பா, என்ன கதை! ஒரு கருத்தை வலியுறுத்த கதாசிரியரை கையில் எடுத்த அந்த ஆயுதம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதான, அதே சமயம் வலிமை ஊட்டுது. அதை நான் மறுக்கல. நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு பின்னோட்டம் சொல்லவே எனக்கு முடியல. நான் அதனாலதான் கையை தூக்க வேண்டான்ட்டு அமைதியா இருந்தேன். வேண்டாம், இன்னைக்கு பின்னூட்டம் வேண்டாம். அந்த மனநிலை இயல்பா சொல்லக்கூடிய மனநிலை எனக்கு இல்லை. நல்ல கதை. ஐயா அவர்கள் ரொம்ப அருமையா அந்த கோவம் வர்றப்பெல்லாம் அந்த பயன்படுத்தின வார்த்தைகள் இயல்பா ஆம்பளையாகட்டும் பொம்பளையா இருக்கட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தவறான வார்த்தையை அந்த கதைக்காக அவர் பயன்படுத்தினாரு. நல்லா சொன்னார். சொன்ன விதம், அதான் சொல்றேன், அவர் சொன்ன விதம் தான் என் மனசை பாதிச்சது. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. கோயிலுக்குன்னா நீங்க சொல்லலாம், பதிவு போட்டிருக்கீங்க, நீங்க சொல்லலாம். சொல்றதல்ல, நன்றி சொல்ல. நான் இந்த கதையை 1990களில் அண்ணாச்சி கொடுத்து படிக்க சொன்னாரு. அதனால ஏற்கனவே படிச்சிருக்கேன். அப்போ ரொம்ப உணர்ச்சியா இருந்துச்சு. ஆகா, புரட்சிக்கு இப்படிலாம் பண்ணலாம் போல இருக்கு, இப்படிலாம் செய்யலாமான்னு. ஆனா டிஎஸ்என் இன்னைக்கு இந்த கதை சொன்னதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அவர் ஒரு விமர்சகர் தான். விமர்சகர், எல்லாத்தையும் விமர்சனம் பண்றவங்க நாங்க. அவர் விமர்சகர். ஏன் மாதிரி ஒரு சிறுகதை எழுதினாலு இல்லாட்டி இப்ப எழுதிக்கிட்டு இருக்கவங்க அவங்க சிறுகதையை அவங்க சொல்றதுங்கிறது ஒரு உள்வாங்கிட்டு சொல்றது, அதை விட ஒரு சிறப்பா சொன்னாரு. அதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த சிறுகதையை ரொம்ப அதாவது இந்த சிறுகதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம், அதாவது பல விஷயங்களை எப்படி தொட்டு தொட்டு சொல்றதுல நம்ம கொஞ்சம் கவனத்தை ரெடியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாரு. அந்த சிறுகதையில வர்ற அந்த மத்தியதர வர்க்கம் எப்போதுமே புரட்சிக்கு உதவ மாட்டாங்க. நான் நல்லா பார்த்துட்டேன். என்னுடைய 40 ஆண்டு நானும் அரசு பணியாளர் இருந்திருக்கேன். இந்த இடதுசாரி கட்சியில் அரசு பணியாளர்களுக்காக சங்கம் கட்டும், ஆசிரியர்களுக்காக சங்கம் கட்டும். ஆனா அவங்களுக்கு டெஸ்மா வந்துட்டா இந்த இடதுசாரி தலைவர் போய் உள்ள கழுதிம்பாங்க, அடி விடுவாங்க. ஆனா அவங்க தபால் ஓட்டு, அவங்க எலெக்ஷன் நிற்கும் போது இவங்க தபால் ஓட்டு கூட போட மாட்டாங்க. யாரு? இந்த மத்தியதர வர்க்கம். ஆனா இவங்க இந்த சணல் தொழிலாளி, நகர சுத்தி தொழிலாளி, இவங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கி கொடுக்க முடியாது இவங்களால.
இவங்களால இந்த இடச்சேரிக்கை சங்கங்கள்னால நிறைய வாங்கி கொடுக்க முடியாது. அவன் தான் போஸ்ட் இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கான், அவன் தான் இன்னும் கொடி கட்டிட்டு இருக்கான். இன்னும் தோமுசி ரகுநாதன் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்காங்க. நம்ம சாதாரணமா இருந்த ஆளை ஒரு மத்திய தர வர்க்கமா உருவாக்கிட்டோம். ஒரு ஆசிரியராகவோ ஒரு அரசு பணியாளரோ ஒரு வங்கி பணியாளராக உருவாக்கணும்னு அவங்க இன்னும் ஒரு ஜாதி ஆயிடுறாங்க. அந்த ஜாதியாகி அவங்க இது என்ன சின்ன கட்சியா போச்சே, இது எப்படி எல்லாருமே சின்ன தானே பெரிய கட்சியா போகும். ஆனா இதை அன்னைக்கே தோமுசி அவர்கள் இந்த கதையில எழுதியிருக்காங்க. அந்த சீனிவாசனுடைய மனைவிக்கும் இந்த மாரிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. மிடில் கிளாஸ் ஒன்றும் பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம் இல்லை. அதுலயும் உழைக்கின்ற மக்கள்கிட்ட தான் எப்போதுமே அந்த ஒரு தியாகம் இருக்கு. அதாவது இது நிறைய இடத்துல நடந்திருக்கலாம். உலகத்துல இந்த மாதிரி குழந்தைய கொல்றது, போக்குவரத்து கொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது தான் நம்ம கதையா கதையாசிரியர் எழுதுறாரு. அதுல தோமுசி இந்த கதையா இருக்கட்டும், பஞ்சமசி நாவலா இருக்கட்டும், எல்லாமே அதுதான். அதுக்கப்புறம் அவர் பெரிய கலைஞர்கள், பள்ளிய எழுத்தாளர்கள் தான் எழுதுனதே திருப்பி மறுவாசிப்பு பண்ணும்போது இது தவறு அப்படின்னு ஒத்துக்குருவாங்க. ஆனா வாசகனை பொறுத்த வரைக்கும் வாசகனுக்கு புரட்சிக்கு போறதுக்கு இந்த மாதிரிலாம் செய்யலாம். நம்ம ஒன்னும் இப்ப என் குடும்பத்தை விட்டுட்டு நான் போயிட்டு ஒரு கஷ்டப்பட்டேன்னா அந்த அம்மா செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி பெண்கள் புரட்சிக்கு செய்யணும். உண்மைதான். இன்னைக்கு உலகத்திலே முதல் தற்கொலைப்பட போராளி குயிலி தான். ஏன்னா அவங்க தான் தன்னை முதல்ல இது பண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட வகையில் இந்த கதையை மிக சிறப்பாக தோமுசி ரகுநாதன் எழுதுனது மட்டும் இல்ல, நம்ம டிஎஸ்என் இன்னைக்கு அண்ணாச்சி பொன்னியலுக்கு அடுத்து அவர் தான் இப்போ அந்த இந்த ஒரு முனைப்புடன் இந்த இயக்கத்தை நடத்தணும்னு இன்னைக்கு பொதுச்செயலாளருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியா இருக்காரு. அப்படிப்பட்டவர் சிறுகதையை சொல்லுவாரா படிப்பாரா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவர் படிக்கவே இல்லை, நல்லா சொன்னாரு. அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். முருகன் தோழருக்கு நன்றி. நன்றி தோழமையே. நீங்கள் பிரித்த அந்த வர்க்கத்தின் அந்த கருவை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அடித்தட்டு மக்கள் அல்லது ஏழ்மையில் இருக்கிறவங்க தான் நம்ம அமைப்பு ரீதியா உணர்வா இருக்காங்க. ஒரு பொருளாதாரத்துல கொஞ்சம் மேம்பட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு 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 அவங்க ஒரு வர்க்கமா பிரிஞ்சிடறாங்கிற அவங்களுடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். சங்கரநாராயணன் தோழர் எதுவும் சொல்றீங்களா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது தோழர், நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. தோழர், நான் பயணத்துல இருக்கிறேன். நன்றி 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 நன்றி. ஐயா, எப்பொழுதும் ரத்தின சுருக்கமாய் தன் கருத்தை சொல்லுகிற எங்கள் பிரபாகர் ஐயா. நான் பேசுறது கேக்குதுயா? கேக்குது கேக்குது. எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது கு அழகிரிசாமியும் கீராவும் இந்த கதைய பாலதண்டாயுதம் சொல்லி தோமுசி இது எழுதுனதாக அவங்க பேசிக்கிட்டாங்க. அத அவர் இங்க சொன்னார். அத நல்லாவே சொன்னார். கணீர் ஒரு குரல்ல அவருடைய அந்த குரல் வளம் நல்லா இருந்தது. கதை சொல்ற அந்த சொல்லல் அருமை, நல்லா இருந்தது, ரசிச்சேன். அது நன்றி, வணக்கம், அவ்வளவுதான். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. டிஎஸ்என் தோழர், நிறைவா எதுவும் சொல்றீங்களா? பொதுச் செயலாளர் எடுத்து பேச போறாங்க. ஐயா ஒரே ஒரு நிமிஷம் பொறுத்தவர்களுக்கு. ராஜாமணி அம்மா, நான் உங்களை கூப்பிடாம விட்டேன். வணக்கம் வணக்கம். நிச்சயமாக எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்றைக்கு கதை சொன்ன டிஎஸ்என் தோழர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், மற்ற அனைவருக்கும் சேர்த்து. இதுல ஒரு சிறப்பான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, தியாகம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தாண்டி கூட ஒண்ணு இருக்கு. ஒரு பெண்மணி கற்பு நிலையில நம்ம விடுதலை போராட்டங்கள் சந்திச்ச கதைகள், செவி வழி கதைகள் படித்தது எல்லாமே கூட பாக்குறோம். தன்னுடைய கற்பு நிலைக்கு கேவலமான பேச்சு வந்தா கூட தாங்கிக்குவா. தன்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு எந்த தீவிரமான போராளியும், அந்த கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய போராளியும் தன்னுடைய உயிரை கொடுத்துருவாங்க. அது கூட எளிமை.
ஆனா ஒரு பெற்ற தாய் வந்து தன்னுடைய குழந்தையை அந்த இடத்துல கொடுக்கறதுங்கிறது தியாகம் அப்படிங்கிற சொல்லி தாண்டி வேற ஏதோ ஒரு தெய்வீக தன்மை தான் அது. அது மனிதநேயம்னு கூட சொல்ல முடியாது. ஐயா நடுவுல ஒரு கருத்து சொன்னாரு, மனிதநேயம் தான் கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த தியாகத்துக்கு மேல ஏதோ ஒரு சொல்லு இருக்கு. அந்த சொல்லுதான் பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையை அங்க கொடுக்கறது. அதனாலதான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் சிறு தொண்டர் கதைகள்ல ஆன்மீகத்துக்காக கொடுத்தாங்களே, மத்த இடங்கள்ல கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் வந்து இருக்கும் போல இருக்குது. ரொம்ப அருமை ஐயா. ஐயா சொன்ன மாதிரி டெஸ்மா அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார் பாருங்க. அந்த நேரத்துல எங்களுடைய மாவட்டத்துல நாளே என்னுடைய கணவர் வந்து அவரும் ஒரு சங்க இதுவா தான் இருந்தாரு. அவர் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. 6 மாசம் வேலை இல்லாம தான் இருந்தாரு. அப்புறம் அந்த தனியான ஒரு இவர் நீதிபதி பேசும் பொழுது, நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன்னாரு. எப்ப அரெஸ்ட் சாயந்தரமே வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னாரு. அவருக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் இல்லாம அப்புறம் எல்லாருமே சேர்த்து வந்துருச்சு அவருக்கு. அந்த மாதிரி சில நேரங்கள் அவர் சொல்லும் பொழுது அந்த ஓடி ஒளியக்கூடிய அந்த இடமெல்லாம், அந்த வலைக்குள்ள போனேன், இந்த வலைக்குள்ள போனேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அந்த 10-15 ஆண்டுகள் முன்னால அந்த காலகட்டங்கள்ல 2002ல நடந்ததுதான் எனக்கு தெரிஞ்சது. திடீர்னு போலீஸ் இன்னைக்கு வரும்னு யாராவது ஒரு ஃப்ரெண்டு சொன்ன உடனே அடுத்து அரெஸ்ட் பண்ணி 15 நாள் இருந்துட்டு வந்துட்டாரு. அப்போ வந்து அப்படி ஒரு கருத்து சொல்லும் பொழுது, இவர் எங்க ஓடுறதுன்னு தெரியாம காம்பவுண்ட் சுவர் ஏறி எங்க அண்ணா வீட்டுக்கு பெங்களூர் போனார். அந்த நேரமெல்லாம் எனக்கு அவர் சொல்லும் பொழுது அப்படி ஒரு அந்த நினைவுகள் அப்படி ஒரு மாதிரியா இருந்தது. நிச்சயம்தான் ஒரு கொள்கைக்காக போராடுறவங்கள தடுக்கவே முடியாது. அவங்க தன்னையும் தாண்டி இந்த தியாகம் செஞ்சு அந்த கொள்கையை நிறுத்திக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கலை மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். சிறப்புங்க ஐயா, ரொம்ப அருமை. இன்னைக்கு ரொம்ப மனசை கனமாக்கிச்சு. ஆனா தொட்டது இந்த கதை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சிறப்புகள் ஐயா. நன்றி தோழரே. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி தோழரே. டிஎஸ்என் தோழர். இல்ல, நிறைவாக வந்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏகப்பட்ட கருத்துக்கள், கருத்து பரிமாற்றங்கள் சிறப்பாக இருந்தது. பின்னூட்டம் நானும் உங்களை முதலே கொஞ்சம் சொல்லிட்டேன். பொதுச் செயலாளரை நாம் அழைக்கலாம். நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தாரமையா. தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிக ஒரு உணர்ச்சிகரமான ஒரு கதை. அத டிஎஸ்என் தோழர் வந்து அவருடைய பாணியில சொன்னது அப்படியே எல்லார் மனங்கள்லையும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடுச்சு. இப்படி கூட நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. மனிதர்கள் வந்து தங்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய தலைவர்களை, தாங்கள் பொக்கிஷமாக போற்றக்கூடிய குழந்தைகளை கூட கொல்ல துணிவார்கள் என்பது பல கதைகள் இதுல இருந்தது. இது வந்து பாலன் வந்து சொன்னதுதான். நீங்க அந்த தலைமுறை வாழ்க்கையில கொரியர் வலை, அந்த வலை அது வந்து எலி ஒளிந்து கொள்ளுவதற்கான ஒரு இது. அது வந்து பாலனுடைய நூற்றாண்டை ஒட்டி வெளியிடப்பட்ட அந்த இதுல கூட அவருடைய தலைமுறை வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய இருக்கும். வந்தா இவங்க ஒண்ணு சொல்லணும், அவங்க அதுக்கு பதில் ஒண்ணு சொல்லணும். அப்பதான் அவங்க ஆளுன்ற மாதிரி நினைப்பாங்க. ஒரு குறியீடுகள், பொதுவா புரட்சி இல்ல தலைமறைவு இயக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சைகையில் பொருளுடர்னு பாரதி சொல்லியிருப்பான். அவனும் ஒரு காலத்தில் இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் இருந்ததுனால அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் புதிய சொல்ல வரும். அதே போல இந்த இதுல நிறைய ஒரு தலைமறைவு வாழ்க்கையில் ஒரு தடவை பாலன் இருக்கிறப்ப ஒரு ஆணும் பெண்ணும் புதுமண தம்பதியினரா இருக்கும்போது கூட ஒரு இதுல இருந்தாருன்ற மாதிரி ஒரு இது வரும். அந்த இதை வச்சுதான் முதல் இது வந்து ஏன் ஒரு பொம்பளை உள்ள இருக்கும்போது நீ வந்து இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் அந்த தம்பதியினர் அவங்கள நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஈரோடு பக்கத்துல இது நடந்தது அவங்கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுல வரும். அப்படி இருந்தும் அந்த மாதிரியான ஒரு தங்களுடைய தலைவர்களை பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தியாக வாழ்க்கையாக இன்னும் அந்த நம்ம குணா தோழர் சொன்னாங்க, நடுத்த மிடில் கிளாஸ்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், லோயர் நம்ம சொத்தே இல்லாத சொத்துடைமை அற்றவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்றதுல இந்த சொத்துடைமை அற்றவர்களுடைய குணம் தொழிலாளிகளின் குணம். அதனாலதான் எப்பயுமே முற்போக்கு பாத்திரம் வகிக்கக்கூடியது தொழிலாளர்களினுடைய பாத்திரமாக இருக்கும். அது பண்பாடாக இருந்தாலும் சரி, கலாச்சாரம், நீங்க கலை எதுவாக இருந்தாலும் சரி, அதுல தொழிலாளிகள் தான் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். அதுல தோமுசிய மறுத்த கதை நீங்க டிஎஸ்என் எல்லாத்தையும் சொன்னாங்க.
அந்த ஹிட்லரினுடைய படைகளில் ஒரு பிரசவ வலியை கேட்டு உயிர் விடும் செஞ்சேனை படையினுடைய கதையை எழுதியிருப்பாங்க. ஹிட்லருடைய படைகளுக்கு கூட பலியாகிக்கிடுவோம், ஆனால் ஒரு நிறை மாத கர்ப்பிணியினுடைய அவரை காப்பாற்றி அந்த குழந்தை பிரசவ ஆகி அந்த பிரசவ ஒளி அந்த குழந்தை புதிய வரவாக அந்த குழந்தை அழும் ஒளியை கேட்டுக்கொண்டு அவன் செத்தான்ற மாதிரி அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. அதுதான் மனிதாபிமானம். இது நான் எழுத தப்புன்னு அவர் ஒரு சுயவிமர்சனம் பண்ணியிருந்தாலும் கூட, இது நம்ம இன்னைக்கு உள்ள பின்னூட்டம் சொன்னவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஒரு உண்மையிலேயே நடக்கிறதானே. ஜப்பான் போராட்டத்தில் நடந்திருக்கு, வியட்நாம் நடந்திருக்கு, நேதாஜிக்கு இதே மாதிரியான ஒரு இது இருக்குன்றப்ப அது பதிவு செய்வதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் மனதை தொடக்கூடிய, மனதை ஏதோ செய்யக்கூடிய ஒரு கதையாக இது இருக்கிறது. ரகுநாதனுடைய அந்த படைப்புகளினுடைய சோசியலிச யதார்த்தவாதம் என்ற தொழிலாளியை அந்த பஞ்சும் பசியும் நூலில் தொழிலாளியின் வாழ்க்கையை மையமாக வைத்தது. அவருடைய அந்த நேற்று கூட பார்த்தோம், அந்த வாழ்விற்கே ஒரு நாள், அதிலும் தொழிலாளியை தான், நெசவு தொழிலாளியை தான் மையமாக வைத்து அந்த கதையை நகர்த்தி கொண்டிருப்பார். அப்படி அந்த சோசியலிச யதார்த்தவாத கதைகளில் இதுவும் ஒன்றாக நாம் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனாலும் ஒரு மனதை தொடக்கூடிய, ஒரு மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு கதை. அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் மிகப்பெரிய பின்னூட்டம் சொன்னாங்க. தோமசி இதெல்லாம் கேட்டிருந்தாருன்னா இன்னும் அப்படியா அப்படின்னு சொல்லுவாரு. அவர் ஒரு மிக சிறந்த எதையும் விமர்சனம் பண்றதையும் ஏத்துக்குவார். அவர் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. இலக்கியம் தெரிந்த அளவுக்கு தான் அவங்களோட பேசுவார். நானும் பார்த்துருக்கேன். ஒரு ஜிப்பா, ஒரு கருப்பு கூலிங் கிளாஸ், கையில ஒரு சிகரெட், அதுதான் அவருடைய இதா இருக்கும். அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளை நிகழ்வு அறிவிச்சிருந்த பொதுச் செயலாளரே, நாளைய தினம் புதுமை பித்தனுடைய கதை பால் வண்ணம் பிள்ளை என்கிற கதையை முனைவர் சாந்தி திண்டுக்கல் அவர் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர் சொல்லுறாங்க. நாளை தினம் தவறாது எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு, தோழர்களே, இன்றைக்கு கதை சொன்ன டிஎஸ்என் தோழர்களுக்கும் பின்னூட்டம் தந்த ஆளுமைகளுக்கும் நிறைவு பின்னூட்டம் தந்த நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், குறிப்பாக இன்றைய தினம் கலந்து கொண்ட தோழர் கோவில் குணா அவர்களுக்கும், தோழரை நீங்க தினமும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளோடு, இன்றைக்கு கலந்து கொண்ட புனிதவதி தோழர் புதுசாக கலந்துட்டாங்க, கணவதி இளங்கோ தோழர் கலந்துக்கிட்டாங்க. ஏன் இவங்க பேர்லாம் சொல்றேன்னா, தினமும் வரணுங்கிறதுக்காண்டி தான். தோழர்கள் ஒவ்வொரு நாளும் வர வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளோடு, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் தமிழ்